நடிகர் சமுத்திரக்கனி அவர்கள் தென்னிந்திய சினிமாவிலேயே தி டாப் ஆக்டரில் ஒருத்தவராக இருக்கார் இல்லையா? கேரக்டர் ரோல் பண்ணுறதுல, வில்லன் ரோல் பண்ணுறதுல, இவரை விட வந்து அந்த ஒரு ரோலை இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்பவே ப்ராமிசிங்கான ஒரு ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்து சமீபத்தில் இன்டர்வியூவில் அவருடைய முதல் மேடை எது அப்படின்ற மாதிரி பகிர்ந்திருக்காரு. அதாவது அவருடைய முதல் மேடை வந்து அவர் 10வது படிக்கக்குள்ள ஒரு நாடக மேடையில் வந்து ஏறியிருக்காரு. அந்த நாடக மேடையில் போட்ட மேக்கப்பை கலைக்கக்கூடாதுன்னு 3 நாள் முகம் கழுவாமல் கூட சுற்றிருக்காராம். அதுக்கப்புறம் தான் பிடிச்சி எல்லாம் கழுவிலாம் விட்டாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து அதில் ரொம்பவே கிரேஸாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய நாடக மேடையெல்லாம் போடுவாங்க. எங்களெல்லாம் வந்து பார்க்க விட மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இங்கே என்னடா போடா போடா போடான்னு சொல்லிட்டு துரத்தி விடுவாங்க. நான் பின்னாடி வழியாலாம் நான் எப்படி எப்படியோ அதை வந்து ரொம்பவே விரும்பி பார்ப்பேன். அந்த சமயம் வந்து அந்த ஒரு நாடகத்துக்கு ரிஹர்சல் 1 மந்த்தாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த இது பண்ணக்குள்ள நாடகம் வந்து பண்ணக்குள்ள வந்து அந்த பையனுக்கு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. வாந்தி பேதின்னு ஆயிடுச்சு. அதனால ஐயோ இப்போ யார் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள நான் உடனே போயிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். உனக்கு என்னடா தெரியும் இதில் வர அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள நான் தான் 1 மாதமாக ரிஹர்சலில் பார்த்துட்டு இருக்கேனே, எல்லா வசனமும் எனக்கு தெரியும், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் ஏறின மேடை அது. ரொம்பவே எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. 1985ஆம் ஆண்டில் நான் வந்து பண்ண ஒரு இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கரைகளை தேடிய ஓடங்கள் அப்படின்றது தான் அந்த நாடகத்துடைய பெயர் அப்படின்றது முதற்கொண்டு ரொம்பவே வந்து சமுத்திரக்கனி அவ்வளோ ஒரு ஆசையாக வந்து சொன்னார். அந்த ஒரு ஆசை, விருப்பம், அர்ப்பணிப்பு எல்லாம் தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு இவரை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.